அனைவருக்கும் வணக்கம். வாட்டர் டிவினர் மாஸ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம நிலத்தண்ணீர் பார்க்கக்கூடிய இடம் வந்து ஆர்எம்டிசி நகர், ரெண்டலப்பாறைக்கு அடுத்த ஸ்டாப்பு. ஸோ ஆர்எம்டிசி நகர்லேருந்து உள்ள சிறுமலை அடிவாரம் ரெண்டலப்பாறை பகுதின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த பகுதியில் தான் இன்றைக்கி நம்ம நிலத்தண்ணீர் ஆய்வுக்காக வந்திருக்கோம். ஸோ இங்கே ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் இதை பற்றி நம்ம போட்டிருந்தோம், ஆய்வு செஞ்ச வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி அதனுடைய ரிசல்ட்டை பற்றி பார்க்குறோம். 1/5/2026. ஸோ இன்றைக்கி வந்து அதனுடைய ரிசல்ட் வீடியோ பற்றி பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கு, தோழர்களுக்கும் நம்மளுடைய சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஷேருமே வந்து ஏதாவது ஒரு விவசாயிகளுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் அமையும். ஸோ ஏற்கனவே இந்த இரண்டலப்பாறை பகுதிகள்னு எடுத்துக்கிட்டால் ஏற்கனவே நம்ம ஒரு 5 ஃபார்மருக்கு நம்ம நிலத்தண்ணீர் ஆய்வு செஞ்சுருந்தோம். அதில் எல்லாருக்குமே நம்ம 100% சக்ஸஸ் கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டலப்பாறை பகுதியை பற்றி அந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு கேட்டாவே தெரியும். ஸோ நிறைய போர் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு தோட்டத்துலேயும் 5 போர் 10 போர் போட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம ஆய்வு செஞ்சுருக்கோம். அதுவும் கடும் வறட்சியான நேரம் இந்த 2026 இந்த ஏப்ரல் மாதம், மார்ச் ஏப்ரலில் கடும் வறட்சி. நல்லா ஓட்ட முடியாத அளவுக்கு தண்ணி வந்த போரில் கூட இன்றைக்கி தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப கடும் வறட்சி. ஸோ இங்கே தான் நிலத்தண்ணீர் ஆய்வு செஞ்சுருக்கோம். இங்கே நம்ம ஒரு பல மணி நேரம் ஆயிடுச்சு இங்கே நிலத்தண்ணீர் ஆய்வுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 and 5 hours பக்கம் இங்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து ஆய்வு செஞ்சுருக்கோம். ஸோ அமெரிக்கன் டெக்னாலஜி மூலமாக நம்ம வந்து நீரோட்ட சரங்கள் எங்கே ஒன்று சேருதுன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேன் பண்ணி நல்ல ஒரு நீரோட்டம் இருக்கக்கூடிய இடத்த கொடுத்துருக்கோம். ஸோ அதில் கரெக்டாக நமக்கு 80 ஒரு ஃப்ராக்சரில் ஒரு சின்ன மட்டமும், அதுக்கப்புறம் 710 ஒரு நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸும் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்த்துக்கிருக்கோம். ஸோ இது 710 உடஞ்ச நீர்மட்டம். ஸோ ஓரளவுக்கு தோட்டத்துக்கு தேவையான அளவுக்கு இந்த வறட்சியான நேரங்கள் நம்ம கிடச்சிருக்குது, மிகப்பெரிய விஷயம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம், எப்படி ரிசல்ட் கிடச்சிருக்குன்றதா. தேங்க்யூ.